எதிர்த்த பில்டிங்ல இருந்து நம்ம சாரடா மிஸ்டிக்கையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம மிஸ்டிக்கு அந்த சண்டையில ஏதாவது தப்பு நடந்திருந்தா அந்த இடத்துல பொருட்டோ இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு மாஸ்டர் சாஸ்கே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது அவருக்கு மட்டும் இல்ல எனக்குமே அப்படியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொருட்டோ சாகிற சுச்சுவேஷன்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண நான் அங்க இல்லையே அப்படின்றது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல, இப்போ நம்ம சாரடா மிச்சிக்கு பாவமா பாக்குறா. இப்போ மிச்சிக்கு நான் சாரி சாரடா என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சாரடா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மிச்சிக்கி அப்படின்னு சொல்ல, இன்ஃபேக்ட் நானுமே இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்றா. இப்போதைக்கு பொருட்டோ உயிரோட இருக்கான்றதே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. அங்க நடந்ததை பார்த்தா எனக்கு ஒரே கோவமா வருது. ஆனா பட் அதுக்கு பொருட்டோ காரணமா இல்ல. பொருட்டோ எப்பயுமே நம்மள நம்பியே இருக்க மாட்டான். எனக்குமே பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான். ஆக்சுவலி நினைச்சே நானே ஒரு சில டைம் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போ உனக்கு பொருட்டோவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மெச்சிக்கு கேட்க, யாரு பொருட்டோவா? பொருட்டோவெல்லாம் எனக்கு பிடிக்கும். இப்படி ஃபுல் வீடியோ வேணும்னா ஏரோ கார்டு எடுத்து கிளிக் பண்ணி பாருங்க.